வெல்கம் டு லேப்டாப் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவ் எப்படி பூட் பென்ட்ரைவை மாற்றுறது அப்படின்றது தான். இதுக்கு நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வென்டாய் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான். ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி வரும் அப்படின்றத நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுவே நீங்கள் இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவ் அப்படின்றது வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் SanDisk 32 GB வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. அதாவது டேட்டா வந்து லாஸ் ஆகிடும் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குது. ஜஸ்ட் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இது சம்டைம் வரும், சம்டைம் இந்த மாதிரி வார்னிங் மெசேஜில் எஸ் டைப் பண்ணுற மாதிரி வராது. பட் இந்த மெசேஜ் கண்டிப்பாக வரும். ஸோ 2 டைம்ஸ் வந்து நம்ம எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் என்ன அலர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பென்ட்ரைவில் எதனா உங்களோட பர்சனல் டேட்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எம்டி பென்ட்ரைவ் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக வந்து 1ல் இருந்து 100% வரும்போது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்துருச்சு. இதில் கங்க்ராச்சுலேஷன். இது வந்து ஒரு 10 செகண்ட் தான் எடுத்துக்கும். இதில் அதிகமான டைம் வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து இப்போ வென்டாய் அப்படின்ற நேமில் வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே எனக்கு எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி என்னோட சிஸ்டத்தில் சேவ் பண்ண ஓஎஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து நிறைய ஓஎஸ்எஸ் இருக்குது. அதில் லினக்ஸ் ஓஎஸ் ஆனால் ஒரு ஜோரின் ஓஎஸ் வந்து எப்படி நம்ம வந்து இதில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ISO இமேஜை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. இதில் வந்து நம்ம பூட் பண்ணுறதுக்கு ரூஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கும். பட் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஓஎஸ் மட்டும் தான் வச்சுக்க முடியும். பட் இந்த வென்டாய்க்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஓஎஸ் வந்து வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் உங்களோட பர்சனல் டேட்டா ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவே உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த பென்ட்ரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, என்னோடய டேட்டா வந்து என்னோட அந்த இது ஃபுல்லாகவே காப்பி ஆகும். ISO ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணதெல்லாம் காப்பி ஆகும். சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணலைன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது நான் ஒரு தனி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த வென்டாய் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு வீடியோவை நான் கொடுத்துட்றேன். இப்போ என்னோட ISO ஃபைல் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக காப்பி ஆகிட்டு இருக்கு. இப்போது நமக்கு கம்ப்ளீஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்துருச்சு. ஃபுல்லாக எனக்கு இந்த ஃபைல் ஃபுல்லாக காப்பி ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம காப்பி பண்ண ஃபைல் வந்து டேரெக்டாக நம்ம வென்டாய் அப்படின்ற ஃபோல்டரில் வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஸோ இப்போது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஜொரின் ஓஎஸ் பண்ண மாதிரி Windows 10 இருக்கட்டும், Windows 11 இருக்கட்டும், எனி ஓஎஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் டவுன்லோட் பண்ணி இதில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். எத்தனை iOS வந்து நீங்கள் இமேஜ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த எல்லா ஓஎஸுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் இதை பூட் பண்ணும்போது சேம் டைம் வென்டாய் அப்படின்ற ஒரு பேஜில் எல்லா ஓஎஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நமக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸ் என்ன பண்ணலாம்னு நீங்கள் சூஸ் பண்ணி